ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு ரியல் கோஸ்ட் சீரியஸ். எப்போதும் போல இன்றைக்கும் ஆவிகள் ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இருக்கக்கூடிய 5 திகிலூட்டும் சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைய காணொலியிலும் பயணிக்க போகிறோங்க. எப்போதுமே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கருட புராணத்தில் உள்ள ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு போவதை வழக்கமாக வச்சுட்ருக்கோம். ஆனால் கருட புராணத்தில் இருக்கக்கூடிய மரணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய எல்லா தகவல்கள், மறுஜென்மம், ஆவிகள், ஆன்மாக்கள் போன்ற எல்லா விஷயங்களையுமே நான் சொல்லிட்டு அப்படி தாங்க நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா உங்களுடைய கேள்விகளில் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் கருட புராணம் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வைக்கிறேங்க. அந்த கம்யூனிட்டி டேப்பில் கருட புராணத்தை பற்றிய உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க. நான் அடுத்த பாட்டில் அதற்கு பதில் கூற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் புதியதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கேட்கக்கூடிய மேக்ஸிமம் கேள்விகளுக்கு நான் ஏதாவது ஒரு சிசிடிவி எபிசோடில் கருட புராணத்தை பற்றி பதில்களாக சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய கருட புராணத்துடைய பதில்களை எல்லாம் கேட்டுட்டு புதியதாக இருந்தால் மட்டும் நீங்கள் கேள்விகளை முன்வைக்க நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேங்க. கருட புராணத்தில் உள்ள நான் மிஸ் பண்ண ஒரே ஒரு பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்தெந்த பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசாமல் இருப்பேங்க. அதற்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த கருட புராணம் இந்து சமய நூல்களில் புனித நூலாக கருதப்படும் 18 வேதங்களில் ஒன்றாக இருக்குங்க. ஸோ இந்த வேதங்கள் புனித நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல்களுங்க. ஸோ அது இப்போதுள்ள சமூகத்திற்கு சில தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குங்க. அந்த காரணத்தினால தான் தண்டனைகளை பற்றி நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலைங்க. நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தயவு செய்து அதை கேட்காதீங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தற்போதுள்ள சமுதாயத்தில் உள்ள மனிதர்கள் சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் இந்த கருட புராணத்தில் சின்ன சின்ன பாவங்கள் செய்தாலும் அதற்கு கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டுள்ளதுங்க. ஸோ அந்த தண்டனைகளுடைய குறிப்பு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா சில பேருடைய மனது கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கேட்க வேண்டாம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிறு குறுகிய காலங்களில் யாருக்கும் துரோகங்கள் பண்ணாமல், யாருக்கும் துன்பங்களை கொடுக்காம வாழ்ந்துட்டு போவதாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. வேற எதுவும் தேவையில்லை. நம்ம எப்போதும் போல திகிலூட்டும் அமானுஷ்ய சிசிடிவி காணொலிகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மறக்காமல் உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய காணொலி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இந்த வீட்டில் வாழ்ந்த அந்த தம்பதிகளுக்கு ஒரு 6 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்துக்குங்க. எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நோய் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தை இறந்ததுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 வாரங்கள்லேயே அந்த குழந்தையினுடைய சத்தம் நள்ளிரவு நேரங்களில் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு கேட்டிருக்குங்க. அதே மாதிரி காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய உடைகள்லாம் ஒரு ரூமில் இருக்குமாமா. அந்த உடைகள் எல்லாமே அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டினுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து பயந்த அந்த தம்பதிகள் இரவு நேரத்தில் பூட்டி இருந்த பீரோக்குள் இருக்கிற உடைகள் எப்படி காம்பவுண்டுக்கு வெளியே வருது, டெய்லி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிசிடிவி கேமராவை அந்த ரூமில் தெரியிற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சிசிடிவி ஃபுட்டேஜை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே
உறுதியாக சொல்கிறாங்க. அதற்கு பின்பு ஏதோ பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு வந்து அதையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தான் பெற்ற மகளாக இருந்தாலும் இறந்ததற்கு பின்பு ஒரு ஆன்மாவை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் நடக்காம ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற இரண்டாவது அமானுஷ்யமான காணொலி யூஎஸ்ல ஒரு ஹாண்டட் ஹவுஸில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது பாதி பேருக்கு மேலே இது எடிட்டிங் செய்யப்பட்டுக்கலாம், இதெல்லாம் உண்மை கிடையாது, அறிவியல் இதையெல்லாம் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லப்படுவர்கள் இவங்கெல்லாம் சாமியார்கள் கிடையாதுங்க. இந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் அறிவியல் சாதனங்களை வச்சே ஆவிகள் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பல் தாங்க இந்த கும்பல். ஸோ இவங்க கிட்ட அவங்க ஹாண்டட் பிளேஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண அனுபவங்களை எல்லாம் கேட்டால் நம்ம நம்பவே முடியாத நடுங்க வைக்கும் தகவல்கள்லாம் கிடைக்குங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இவங்க எப்போதும் ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு சில ஹாண்டட் பிளேஸ்க்கு போகும்போது சில ஆக்ரோஷமான கொடூரமான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு ஃபுட்டேஜ் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். யூஎஸ்ல அந்த ஹாண்டட் ஹவுஸில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு இங்கே ஸ்பிரிட்டினுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அந்த பேரனாமல் டீம் ஹவுஸுக்கு போயிட்டு எல்லா பக்கம் கேமராவை ஃபிட் பண்ணிட்டு அந்த ஸ்பிரிட்டை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டருக்கு நம்பவே முடியாத, நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு திகிலா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டேங்க. இது உண்மையான ரியலான ஃபுட்டேஜ் தான். இந்த ஹாண்டட் ஹவுஸில் நடந்த விஷயம்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாங்க. இதை விட கொடூரமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு குலை நடுங்கி போகிறது அமானுஷ்யங்கள் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வேண்டியதாக தாங்க இருக்குது. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற மூன்றாவது அமானுஷ்ய காணொலி இந்தியாவின் மும்பையில் உள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இந்த வீட்டில் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு நபர் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அதற்கு பின்பு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வேற ஒரு குடும்பம் வசிக்க வந்திருக்காங்க. அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு இளைஞனுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை நீங்களே பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். ஓகே, இப்போ இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே உங்களுக்கு சில கேள்விகள் வரும். அந்த இளைஞன் அப்படியே இருக்கானா, அந்த வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வீடு தற்போது ஹாண்டட் ஹவுஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளதுங்க. அந்த வீட்டில் அந்த அமானுஷ்யமான உருவம் தூக்கிட்டு போன அந்த இளைஞன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. அவங்க ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டுள்ளதுங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து நான்காவது அமானுஷ்ய ஃபுட்டேஜை பார்க்கலாங்க. நம்ம பார்க்க போகிற நான்காவது அமானுஷ்ய காணொலி இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இந்த காணொலியில் மாலை 4 மணிக்கு கேரளாவில் உள்ள அந்த வீதியில் நிறைய பேர் பைக்கில் சைக்கிளில் நடந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு மர்மமான உருவம் இந்த ஸ்ட்ரீட்டினுடைய இந்த சைட்லேருந்து அந்த சைடு சாதாரணமாக நடந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு பைக்கில் வந்து இந்த உருவம் மோதுறதையும் அந்த உருவத்திற்கு எதுவுமே ஆகாமல் அதே மாதிரி இந்த பைக்கில் போகிறவங்க அந்த உருவத்தை பார்க்காம சாதாரணமாக நடந்து போகிறத உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
பார்க்க போற 5வது அமானுஷ்ய காணொளி. இதுவும் யூஎஸ்ல ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்னால ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு 56 வயது தக்க பெண்மணி சில மாதங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்னால காலை ஒரு 5 மணி தோராயமாக இறந்து போயிருக்காங்க. அடுத்து சில வாரங்களிலேயே அந்த வீட்டில் வசித்து கொண்டுள்ள அந்த பெண்மணியினுடைய மகளும் மருமகளும் சில உருவங்களை காலை 4 to 5 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பெண்மணி ஹார்ட் அட்டாக்னால காலை 5 to 6 மணிக்கு நடந்த அந்த டைமில் ஒரு மர்மமான உருவம் அந்த வீட்டுக்குள்ளே உலா வருவதை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. இந்த காணொலி காணொலிக்கு கீழே உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான மர்மமான காணொலிகளை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன், மர்மமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.